மகளிருக்கு வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் வரவு வைத்தது மற்றும் உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்ற அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு பெண்கள் நன்றி தெரிவித்து வருகின்றனர். அது குறித்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், அங்கிருக்கும் நிலவரம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். இன்று 3 மாதத்துடைய மகளிர் உரிமை தொகையும் கோடை காலத்திற்கான சிறப்பு தொகையாக 2000 ரூபாய் என மொத்தமாக 5000 ரூபாய் இன்றைய தினம் மகளிர் உரிமை தொகையை பெறக்கூடிய பெண்களுக்கு அரசு சார்பாக செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அண்ணா அறிவாலயத்தில் பெண்கள் ஏராளமானோர் திரண்டு முதலமைச்சரை வரவேற்று அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்தில் ஆட்டமாட்டம், பட்டாசுகள் வெடிப்பு என ஒரு கொண்டாட்ட நிகழ்வு போல இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அண்ணா அறிவாலயத்தில் அண்ணா மற்றும் கருணாநிதி சிலை முன்பு பெண்களை சந்தித்து மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அவர்களும் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். காலை முதலே இந்த நிகழ்வுக்கு தொடர்ந்து வரவேற்பு இருக்கக்கூடிய நிலையில ஏராளமான மகளிர் அண்ணா அறிவாலயத்தில் திரண்ட முதலமைச்சருக்கு நன்றியை வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. பட்டாசுகள் வெடித்து ஆட்டம் பாட்டத்தோடு திமுகவினரும் அதே போல மகளிரும் இந்த நிகழ்வுகளை கொண்டாடும் விதமாக முதலமைச்சர் வங்கியில் செலுத்தப்பட்ட 5000 ரூபாய் பணத்தோடு பல பெண்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து முதலமைச்சர் அவரிடம் கருத்துக்களையும் கேட்டு வருகிறார். அவர் தெரிவிக்கக்கூடிய மகிழ்ச்சியையும் நன்றியையும் அவர்களோடு சேர்ந்து தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களையும் கேட்டு வருகிறார். இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அண்ணா அறிவாலய அலுவலகத்தில் கோகுல், இணைப்பிலே இருங்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இன்று காலை 5000 ரூபாய் வரவு வைக்கப்பட்டது தொடர்பாக பல்வேறு விவரங்களை பகிர்ந்தார். இந்த நிலையில் அவருக்கு நன்றி தெரிவிக்குவதற்காக பெண்கள் அதிக அளவில் அண்ணா அறிவாலயத்திற்கு அருகில் கூடியிருக்கிறார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவிக்கும் அந்த முயற்சிகளிலும் அவர்கள் ஈடுபடும் அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம்.